நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்யா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். கன்னி ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும், விருச்சிக ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும். கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும். அடுத்ததாக மீனராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும். இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த 2025ஆம் வருடம் ஆரம்பமாகிறது. இந்த புத்தாண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம், வேலை, தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும். ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்மராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர். இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் சுபபலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். பிறக்கப் போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கடகராசி அன்பர்களே, இதுவரை லாப குரு நிறைய பொருளாதார வளத்தை கொடுத்து வருகிறார். 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் ராகு கேதுவினால் பொருளாதார நிலை உயரும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உங்களின் எண்ணங்கள் நிறைவேற குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் தைரியஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர். ராகு வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது. மனதில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பாடாய்படுத்தி வந்த நோய்கள் குணமடையும். புதிய வீடு கட்டி குடியேறும் யோகம் வரப்போகிறது. 2025ஆம் ஆண்டு முதல் உங்களுக்கு அஷ்டமசனி விலகி பாக்கிய சனியாக மாறப்போகிறார். உங்களை பாடாய்படுத்தி வந்த நோய்கள் நீங்க போகிறது. அதே நேரத்தில் 8ஆம் வீட்டிற்கு ராகு இடப்பெயர்ச்சி அடைவதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விரய குரு நிறைய பண விரயத்தை தரப்போகிறார். குடும்ப கேதுவினால் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். பண விஷயங்களில் கவனம் தேவை. நினைத்த பணிகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியதை வாங்கிக் கொள்வீர்கள். பேச்சுகளில் பொறுமையை கையாளவும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். வீடு கட்டும் பணியில் அகல கால்களை வைப்பதை தவிர்க்கவும். வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனத்துடன் செயல்படவும். காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொண்டையில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பெண்களை பொறுத்தவரை எதிலும் பொறுமையை கையாள்வது நன்மதிப்பை உருவாக்கி தரும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கூடும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சீருடை தொடர்பான துறைகளில் ஒருவிதமான ஆர்வமும் ஈர்ப்பும் அதிகரிக்கும். சமையல் துறைகளில் சில புதுமைகளை உருவாக்குவீர்கள். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்வது சாலச் சிறந்தது. சூழ்நிலை அறிந்து பேச்சுக்களை வெளிப்படுத்துவது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். பணிபுரிவோருக்கு பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும்.
கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நெருக்கடிகளை தவிர்க்கும். பெண்கள் விஷயங்களில் கருத்துகள் மற்றும் தலையிடுவதை தவிர்க்கவும். வேலை ஆட்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். கமிஷன் துறைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நிதி மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை பெறுவது நல்லது. வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபார பணிகளில் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கட்டிட விற்பனைகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். கமிஷன் வியாபார வழிகளில் லாபங்கள் மேம்படும். இறைச்சி வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படும். விவசாய பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். பாசன வசதிகளை அறிந்து அதற்கு ஏற்ப பயிர்களை தேர்வு செய்யவும். கலைஞர்களை பொறுத்தவரை வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இணைய தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். நிதி மேலாண்மை துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்களும் லாபமும் கிடைக்கும். மூத்த கலைஞர்களின் அனுபவங்கள் சில புரிதலை உருவாக்கும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒப்பந்த வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். சிறப்பு தொகுப்பு 2025ஆம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு 2024ஆம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும். இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும். 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். குறிப்பாக மகாலட்சுமி, வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது. இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி, பிறக்கப் போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு. ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும். புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம். அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் 3 முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது. அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும். கல்லுப்பு நமக்கு இருக்கும் கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும். அடுத்ததாக சிறிது மஞ்சள் தூளை அதில் சேர்க்க வேண்டும். இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும். மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும். அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும். அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும். அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரியிட்டு நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது. இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும். அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு 9 மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும். ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது. அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம். முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம். லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு. இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.